பிரைஸ்லாம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த கால வேளையில் கூட சில வார்த்தைகள் தியானிக்க கருவி தந்ததுனால ஒரு நன்றியத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 45:1 பார்க்கலாம். அது எதை குறிச்சுக்கிறேன்னா, நம்ம எண்ணங்கள் எவ்வளோ முக்கியமானதை பற்றி நம்ம பேச போகிறோம். மிக மிக முக்கியமானது நம்முடைய எண்ணங்கள் தான். அதே போல் நீதிமொழிகள் 15:1 சொல்லப்பட்டிருக்குது, மெதுவான பிரத்யுத்தரம் உக்கரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை இழுப்பும். பாருங்க, மெதுவான உக்கரம். நம்ம எண்ணத்தில் சாதாரணமான எண்ணமாக இருந்து நல்ல எண்ணமாக இருந்தால் நம்மளுக்கு எப்படி வரும்? வார்த்தைகள்லாம் மெதுவான பிரத்யுத்தரமாக வரும். இல்லைன்னா என்ன வரும்? கோபமாக வரும். நம்மளுக்கு நம்ம எண்ணங்கள் கடுக்கடுன்னு இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும்? கோபம் தான் வரும், கடுஞ்சொற்கள் தான் வரும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அது என்ன செய்யும்? கோபத்தை எழுப்புன்னு சொல்லுது. மெதுவான உக்கரத்தை மாற்றும். மெதுவாக நம்ம பதில் சொல்கிறது, அமைதியாக நம்ம பதில் சொல்கிறது இந்த கோபத்தையே மாற்றும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யாது? கடுஞ்சொற்களை கோபத்தை எழுப்பி விட்டுரும். அது மட்டும் நம்முடைய எண்ணங்கள் நீர்மூழ்கி கப்பலை போல இருக்குமா நம்மளோட எண்ணங்கள். ஏன்னா நீர்மூழ்கி கப்பல் எப்படி போகும்? உள்ள ஆழத்தில் உள்ளுக்கு. அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யும்? ஆழத்தில் போய்கிட்டே இருக்கும். அதில் தான். ஆனால் மோசை எண்ணம் பார்த்திங்கன்னா, மோசை எண்ணம் எதில் இருந்துச்சுன்னா, தன் ஜனங்களை வழிநடத்தை எப்படி விடுவிக்க வேணும், எப்படி அந்த எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டி கொண்டு வரணும், ஆண்டவர் எப்படி வழி நடத்துவார், இதை மட்டும்தான் அவன் நினச்சிக்கிட்டே இருந்தான். வேறு எந்த காரணமும் அவனுக்கு இல்லவே இல்லை. வேறு எண்ணமே இல்லை. நம்மளுக்கும் நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். உன் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுடைய இதயத்தை என்ன செய்யணுமா? எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணுமா? அப்போ தான் அதுலேருந்து ஜீவ ஊற்றுறோம். அது மட்டும் இல்லை, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயை புத்தீனத்தை. ஞானிகளுடைய நாவு எப்போவுமே என்ன செய்யும்? அறிவை தான் உபயோகப்படுத்துமா. ஆனால் மூடரின் வாயை என்ன செய்யுமா? புத்தீனத்தை கக்குமா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இப்படி பார்க்குதான் நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்குதான். அப்போ பாருங்கள், நம்ம எப்படி ஆண்டவருக்கு பயந்துருக்கணும்ன்ட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது எவ்விடத்துலேருந்து, எல்லா இடத்துலேருந்தோம். அப்போது வேதம் பொய் சொல்கிறது கிடையாது இல்லையா? இருபுறம் கருக்குள்ள பட்டை மட்டும் இல்லை, திருக்க தரிசன புத்தகம் மட்டும் இல்லை, நடக்கிறது, நடந்து முடிஞ்சது, நடக்க போகிறது எல்லாத்தையும் சொல்கிறது தான் வேதம், பைபிள் இல்லையா? அதில் எல்லாமே இருக்குது. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், எல்லா டென்ஸும் இருக்குது அதில். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை பற்றி நம்ம கடைப்பிடிக்கணும், யோசித்து பார்க்கணும், ஞானமாக நடந்துக்கணும், எண்ணங்களை சரிப்படுத்திக்கணும். அது ஏன்னா அதுதான் எண்ணங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய நாவு என்ன செய்யும்? ஒழுங்காக இருக்கும். நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச்சு, நம்மளுடைய செய்கை நடக்கும். அது ஆரோக்கியமான உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமான நாவு இருக்குன்னா ஜீவ விருட்சமாக. நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் தான் நம்முடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும் இல்லையா? இல்லைன்னா என்ன, புத்தீனமாக தான் நம்ம நடப்போம். அசட்டையாக அலட்சியம் பண்ணிக்கிட்டு கடிந்து கொள்வதை விரும்பாமல் நம்ம இஷ்டம் போல தான் நடப்போம் இல்லையா? கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவன் யார்? விவேகினா புத்திசாலி. எதை நினைப்பானா? கடிந்து கொள்ள விரும்புவானா. புத்தியினம் என்ன செய்ய மாட்டான்? கடிந்து கொள்ள விரும்ப மாட்டான். ஏன்னா அட போயா அப்படி சொல்லுவான். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கடிந்து கொள்ள என்ன செய்ய விரும்பணும். அதுபோல் பார்த்திங்கன்னா நீதிமொழியில் கூட சொல்லப்படுது. நீதிமொழியில் தான் சில வசனங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். ஞானிகளின் உதவிகள் அறிவை இறைக்கும், மூட நீதியும் அப்படி இல்லை. பார்த்திங்களா? ஞானிகளின் உதவிகள் அறிவை இறைக்குமா, அறிவை இறைக்குமா. அப்போ வேணால் எவ்வளோ அறிவு இருக்கணும் பார்த்துக்கோங்க ஞானிகள். ஆனால் நம்ம ஞானிகள் நடந்து கொண்டோன்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்ன செய்யணும்? சீர்தூக்கி பார்க்கணும். நம்முடைய எண்ணங்கள் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளாது ஜீவ ஊற்று சொல்லப்பட்டுச்சு இல்லையா? மெதுவாக நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிலையும் அமைதியாக இருக்கணும், அமைதியை தரும். அப்போ தான் நமக்கு மெதுவானதாக உத்தரவு தான் நமக்கு அமைதியை தரும் இல்லையா? அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? என் நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணின்னு சொல்லப்பட்டிருக்குது. பார்த்திங்களா? எப்படி ஆக்கப்பூர்வமான எண்ணம் வேணும், பயனுள்ள எண்ணங்கள் வேணும், நம்மளுக்கு ஞானமாக நடந்துக்கிற எண்ணங்கள் வேணும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் தீமானாக நடந்து கொள்ளணும், புத்தீனமாக நடக்கக்கூடாது. ஞானம் தேவை நம்மளுக்கு. 119 சங்கீதம் 54 சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். அதே மாதிரி
1 நாளாகமும் 2 நாளாகமும் 2:13 சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். 13:14 2 நாளாகம் 2:13-14 நீங்கள் படிச்சுக்கோங்க, தியானிங்க. ஓகேங்களா? எருமை போல் நமக்கு என்ன வேணுமோ? ஞானம், சுறுசுறுப்பு. எறும்பு போல் இருக்கணும் நம்ம, அப்போ தான் வரும். பரதேசியாய் தங்குகிற வீட்டிலே போது என்னது எண்ணங்கள் எப்படி இருக்கணும் நமக்கு விளங்க. அந்த எண்ணங்கள் வந்து சாலமாக இருக்குமா? ஜனங்களுக்கு விருதாவான காரியத்தை சிந்திப்பானேன். ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்திப்பானேன். சங்கீதம் 63:6 கூட சொல்லப்பட்டிருக்குது. இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்க. ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்திப்பானேன். சங்கீதம் 119, 148, 23 கூட பிரயோஜனமான எண்ணங்கள் இருக்கணும் நம்மளுக்கு. பிரயோஜனமான எண்ணம் இல்லையா? அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்குதா? நம்ம பிரமாணத்தை பற்றி